ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் நம்முடைய இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அவர் இரத்தத்தின் சரீரத்தையும் பானம் பண்ண போற இந்த அற்புதமான வேலையில எடுத்தல் வாசிக்கலாம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன வராதா? ஒரு நன்மையா குறைவிடாது. சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்குமா? அல்லேலூயா. கர்த்தரை தேடும் போது, தெய்வத்தை தேடும்படியான ஒரு சூழ்நிலை, தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? கைவிட மாட்டார். கர்த்தருடைய கிருபைனால தேவன் சொன்னார், எங்கே என் நாமத்தினாலே ஒன்று அல்லது 2 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவ்விடத்துல நான் இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை தேடி எங்கும் மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளும் காடுகளுக்கும் அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டிய அவசியம் அவரு தேட முடியுமா? நம்மளால பரலோகத்தில் இருக்கிறனா பரலோகத்துக்கு நம்ம போக முடியுமா? எங்கே 1 அல்லது 2 பேர் கூடி மனதார அவரை தேடுகிறோமோ அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின நிருபத்திலே, ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி 58:11 வரை வாசிக்கலாம். கேளு. அவருடைய சத்திய வார்த்தையை நம்பி அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்ப. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி தேடி வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்தம் உள்ள வேதாகமத்திலே தேவதாசன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். ஒரு மனுஷனுக்கு சரீரத்துல எதுதான் அதிகமா இருக்கு? எலும்பு தான் அதிகமா இருக்கு. அந்த எலும்புடைய சத்து இருக்கு பத்தியா? எலும்பு, அந்த எலும்பை உருவாக்குறவர் ஆண்டவர் தான். அந்த சரீரத்துல, ஒரு மனுஷனுடைய சரீரத்துல எப்படி எலும்பு உருவாவதுன்னு எந்த டாக்டருக்கும் தெரியாது. உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். உன்னை என்ன செய்தாரு? உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நதி போலவும் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடும் போது இப்படிப்பட்டதான அற்புதங்களை நம்முடைய தேவன் கொடுக்கிறார். அப்ப அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வந்து அவருடைய திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க தேவனை தேடும் போது கர்த்தர் கிருபைனாலே என்னன்னா விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தராரு. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தங்கணும்னா வாசிக்கலாம். 13 வாசிங்க. 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வினால மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளுமாகிய உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்று என்ன சொல்றாரு?
நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உன் எலும்புகள் நிலமுள்ளதா இருக்கணும், நீ சுகத்தோடு இருக்கணும், நீ பலத்தோடு இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பஞ்சம் வந்தாலும் உன் வாழ்க்கையில மாத்திரம் பஞ்சம் வராது. தேவனை நம்பும் போது அண்ட சராசரம் படைத்த தேவன் உன்னை கைவிட மாட்டாருன்னா நம்பின பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன செய்யணுமா? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே என்ன பண்ணக்கூடாது? உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உனக்கு எத்தனை நாள் கொடுத்தாரு? மொத்தம் வாரத்தின் எத்தனை நாள்? 7 நாள். ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து எத்தனை நாள்? 7 நாள். இந்த 7 நாள்ல என்னைக்கு தான் லீவு நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு கிருபை நாள், ஓய்வு நாள். தேவன் என்ன செய்தாரு? 6 நாள் இந்த உலகத்தை படைச்சார், அண்ட சராசரங்களையும் படைத்தார், 7 லோகத்தையும் படைத்தார், எல்லாத்தையும் படைச்சிட்டு 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். எப்படி இருந்தாரா? ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை நாமத்தை மகிம்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யக்கூடாது? இல்ல ஒரு நாள் கூட நான் கடவுளுக்காக நான் கொடுக்க மாட்டேன், 7 நாளுமே எனக்கு தான். அல்லேலூயா. என்ன பண்ணோம்? 7 நாளுமே எனக்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இருதயம் எப்படி விடுது? கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமானது இருதயம். நமக்கு இஷ்டமானதை அன்னைக்கு தான் செய்வோம். 6 நாள் செஞ்சது பத்தாது, 7வது நாளும் செய்வோம். இன்னைக்கு தானே லீவு நாள், சர்ச்சைக்கு போகலாம் என்ன கிடையாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கணும். அதுக்கு அல்லேலூயா. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சு அந்த நாள்ல பேசக்கூடாது. பொண்டாட்டி சொன்னாலும் சரி, வீட்டுக்காரர் சொன்னாலும் சரி, தாய் சொன்னாலும் சரி, தகப்ப சொன்னாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. தேவ பிள்ளைகளே, யார கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவாரு? அந்த நாள் தேவனுக்குரிய நாள். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே 17ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 7ம் 8ம் ஒருவர் வாசிக்கலாம். இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தைய விட்டெடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோரின் நாமத்துக்கு ஒத்த, அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. டேய், இந்த பையனை கூப்பிடு, கம்மனர் உட்காந்து எல்லாம் அப்படி போய் எந்த வழி. தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொள்றாரு. அவர் பேர் யாரு? தாவீது. அல்லேலூயா. அவர் பேர் என்ன? அவர் வேலை முதல்ல என்ன வேலை செஞ்சாரு? ஆடு மேய்ச்சிருந்தார். என்ன மேய்ச்சிருந்தாரு? ஆடு மேய்த்திருந்த மனிதனை ஆண்டவர் என்ன பண்றாரு? படிப்பறிவு இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், தெய்வ பயம். என்னது? தெய்வ பயத்துல வாழ்ந்து வந்த அந்த தாவீது என்ன செய்தார்? ஆண்டவரை ஒரு நாட்டுக்கு ராஜாவா மாத்துறாரு. அல்லேலூயா. என்னவா மாத்துறாரு? ஒரு நாட்டுக்கே ராஜாவா மாத்துறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடு மேய்க்கிறதுக்கும் அவனுடைய லைஃபுக்கும் ராஜாவுடைய லைஃபுக்கும் எவ்வளவு வித்தியாசங்குது. ஆனா அவன் உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து அந்த மனுஷன் என்ன செய்யறாரு? ஒரு
ராஜாவாக கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதா. வாசிக்கலாம் 17:1-2 வாசிங்க. தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கும்போது அவன் தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்ட அந்த மனிதன் தேவனை தேடி 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 வாழ்ந்து வந்த அந்த கொஞ்ச காலகட்டத்துல எப்படிதான் அரண்மனை வீட்டுல வைக்கிறார். அவர் அரண்மனை வீட்டில தேவன் வைத்த போது தேவனுடைய மகா கிருபையினால ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, தேவன் வெளியேறப்பட்ட தேவன் எப்படிதான் சின்ன குடிசையில் இருக்கிறார். ஆண்டு அவர் கோயில் எப்படிதான் இருக்கிறான், நம்ம சர்ச்சு மாதிரி சின்ன கோயில். ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ல பெரிய பெரியதான ஒரு பயங்கரமான மாளிகையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரால அவருக்கு ஒரே ஒரு வீடு. ஆனா அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கடவுளுக்கு கோயில் எப்படிதான் இருக்குது, சின்ன கோயிலா. அவர் அந்த மாடியில் இருந்து பாக்குறாரு, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் இவ்வளோ வசதி வாய்ப்பா இருக்கிறேன், அவருடைய கோயில் கொஞ்சோண்டு சின்னதா இருக்குது, அவருக்கு ஒரு நான் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஒரு மனசுல தீர்மானம் செய்கிறாரு. அல்லேலூயா. அப்படி தீர்மானம் செய்த போது கர்த்தருடைய கிருபையினாலே அந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரு, அவர் என்னதான் பணம் படைச்சவரா இருந்தாலும் ஊழியக்காரி இல்லாம ஆண்டவருடைய காரியங்களை செய்யக்கூடாது. நாத்தான்வேல் என்ற ஒரு தீர்க்க தரிசி சொல்றாரு, உனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்யுங்க. அல்லேலூயா. இப்ப வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம். இப்படிப்பட்ட தாவீது என்ன செய்யறாரு பாருங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11:2 வாசித்து பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தேவனுடைய மகா பெரிய கிருபையினால ஒரு நாள் என்ன செய்யறாரு தாவீது, படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கு மேல உலாவிக் கொண்டிருக்கும் போது ஆமா கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிறவர்களை யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்துல தாவீது படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கு மேல உலாவிக் கொண்டிருந்த போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரிய உப்பரிக்கிலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு அழகுள்ள மகளா இருந்தாலும். அல்லேலூயா. என்னது இவருக்கு பெரிய வீடு. யாருக்கு? தாவீதுக்கு பெரிய வீடு. யார் கொடுத்தது? ஆடு மேய்த்திருந்தவனுக்கு ஆண்டவரை நம்பி வந்ததுனால பெரிய வீடு. இப்ப இவர் என்ன செய்யறாரு, ராஜா தூங்குற பழக்கம் உண்டுன்னு நினைக்கிறார் ராஜாவுக்கு. அல்லேலூயா. எப்போ தூங்குறாரு? சாயந்தர டைமு தூங்குறாரு. சாயந்தரமா தூங்கி எழுந்து அப்படியே வராரு அரண்மனை உப்பரிக்கு மேல. மாடி இல்ல, மாடி மேல பார்த்தா கீழக்கிறவங்கெல்லாம் தெரிவாங்க. அப்போ ஒரு மக குளிச்சுன்னு இருக்கிறாங்க. யாரு அது? ஊழியக்கார் மனைவி. அத குளிச்சுன்னு இருந்த உடனே இவரு சாயந்தரமா தூங்கி அந்த வந்தாரு பாரு. சாயந்தரமா தூங்கி அந்த உடனே வந்த ஒரு உடம்பு எப்படி இருக்கு, ஒரு ஆம்பளை உடம்பு. இவர் ஒரு ராஜா வேற, என்னென்னவோ சாப்பிட்டு தூங்குவாரு. சும்மா முறுக்கேறுது உடம்பு, அப்படி துண்ணு கொழுப்பு. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சவனுக்கு கொடுத்தாரு வாழ்க்கை. உப்பரிக்கு மேல உலாவுறாரு. உலாவன உடனே அவன் பாத்தீங்கன்னா அப்படியே தூங்கி எழுந்து சாயந்தரமா வந்த உடனே அப்படி பார்க்க உடனே அவன் என்ன செய்யறான், ஒரு மக, அழகான மக குளிச்சுன்னு இருக்கிறான். பார்த்தானே போயிட்டுக்கலாம். என்ன செய்தான்? பார்த்தவன் வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 3, 4 வாசிங்க. அப்பொழுது தாவீது
அந்த ஸ்திரீ யாருன்னு விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவன் எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியாக பச்சபால் என்றால். அப்போது தாவீது ஆள் அனுப்பி அழைத்து வர சொன்னான். அவளிடத்தில் வந்தபோது அவனோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. கடவுள் புள்ள செய்யற வேலை பாரு. எதனால? காசு பணம் அதிகமாகி போச்சு. பாக்குறதெல்லாம் இவர் என்ன பண்றாரு? ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் பாக்குறதெல்லாம் வாங்குறாரு. அல்லேலூயா. பாக்குறதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஏன்? காசு அதிகமாகுது, பயங்கரமாகுது காய் பாக்கெட்ல. தேவனுடைய கிருபை. யாரு? ஊழியக்காரன் பொண்டாட்டி. இவனுக்கு 1000 பொண்டாட்டிக்கு மேல இருக்கும். அல்லேலூயா. சரி, தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வந்ததுனால எப்படியெல்லாம் வாழலான்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. இப்படிதான் வாழணும். தேவ பிள்ளைகளே, அவர் எங்க இருந்தால ஆடு மேய்ச்சிருந்தவர் படிப்படியா கர்த்தர் உயர்த்துறாரு. என்ன செய்யறார்? தேவனுடைய கிருபைனால இவருக்கு அந்த ஆசை உடலை. இன்னைக்கு கூட எத்தனையோ பேருக்கு ஆசை. ஒரு பக்தன் பாடுறான். எப்படி? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைனால சங்கீதக்கார தாவீது பக்தனுக்கு தேவனுடைய மகாபெரிய கிருபைனால இந்த பெண்கள் மேல ஒரு போதை. இன்னைக்கு அநேகர் போதையில தான் சுத்துறான். அல்லேலூயா. எப்படி? கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? உள்ளதும் போயிடும், தள்ளாட நேரிடும், நல்ல குடும்பம் நடுத்தருவில் வரும். உள்ளதும் போயிடும், தள்ளாட நேரிடும், நல்ல குடும்பம் நடுத்தருவில் வரும். கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கண்ட துணியுடனே தெரு கண்ட இடம் படுப்பா. கண்ட துணியுடனே தெரு கண்ட இடம் படுப்பா. உன் சொந்த பந்தம் எல்லாம் கூடிக்கொண்டு பல குந்தகம் பேசி கூடி சிரித்திடும். உன் சொந்த பந்தம் எல்லாம் கூடிக்கொண்டு பல குந்தகம் பேசி கூடி சிரித்திடும். கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? உள்ளதும் போயிடும், தள்ளாட நேரிட, நல்ல குடும்பம் நடுத்தெருவில் வரும். கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லும். காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லும். நல்ல பாசம் பொங்கிடும் மனைவி பிள்ளைகளை நாசப்படுத்தி நடுத்தெருவில் விடும். நல்ல பாசம் பொங்கிடும் மனைவி பிள்ளைகளை நாசப்படுத்தி நடுத்தெருவில் விடும். கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? உன் தகப்பனும் தாயோ கண்ணீர் விட்டாங்க. உன் தகப்பனும் தாயோ கண்ணீர் விட்டாங்க. உன்னை நினைச்சு நினைச்சுதான் சத்தம் போனாங்க. உன் தகப்பனும் தாயோ கண்ணீர் விட்டாங்க. உன்னை நினைச்சு நினைச்சிய சத்தம் போனாங்க. இன்னும் குடிச்சு குடிச்சு சாக போற இல்ல, எத்தனை உயிரை வாங்க போறியோ? நீ குடிச்சு குடிச்சு சாக போற இல்ல, எத்தனை உயிரை வாங்க போறியோ? கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கள்ளுச்சாராயத்தினால் நீ கண்டது என்ன தம்பி? கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேல போதை. இவனுக்கு இதுல, இன்னொருத்தருக்கு இன்னொன்னுல, இன்னொருத்தருக்கு இன்னொன்னுல. ஆனா கடந்து வந்த வழியை யாரும் பார்க்கறது இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. வாசிக்கலாம். அதே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14, 15 ஒரு வாசித்து பாருங்க. காலமே
தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்தில மும்முரமா நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதினான். இல்லையா? இது எவ்வளவு பெரியதான துரோகம். சரி, ஏதோ தப்பு பண்ண முடிஞ்சு போச்சு, விட்டுட்டு வேற வேலையை பார்க்கணும். இல்ல, இவன் என்ன பண்றான்? வீட்டுக்காரனையும் சாவடிக்கிறான். இல்லையா? அவனை நம்பி வந்த மனுஷன், ஊழியக்காரன் உரியா என்ற ஒரு தேவ மனுஷன், அந்த பட்சபாலுடைய கணவன் தேவனுடைய கிருபையினால இந்த மனிதன் அழகுல போனா, தவறு பண்ணா, கடவுள் முடிஞ்சு போச்சு. தேவ சமூகத்தில் வந்து ஏதோ ஒரு பரிகாரத்தை செஞ்சு விட்டுட்டு போனா பிரச்சனை இல்லை. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு கடவுள் எடுக்கிறதுனால இந்த ஊழியக்காரன் யுத்தத்துக்கு போயிருக்கிறான். யுத்தத்துக்கு போன பொண்டாட்டியே இவர் யுத்தம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஒரு பதவியை நம்பி கொடுத்தா அது என்ன செய்யணும்? அது பத்திரமா பாதுகாக்கணும். ஒரு வேலையானாலும், ஒரு ஊழியமானாலும், ஒரு குடும்பமானாலும் இதுதான் தேவன் பார்க்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வந்த வழியை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. வந்த வழியை மறந்துடக்கூடாது. கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல பிடிங்கிடுவாரு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால மனுஷன் எல்லாம் உடம்புல இருக்கிறது எல்லாம் கொழுப்புன்னு நினைக்கிறான். ஆனா வயிற்றுல கொஞ்சம் வச்சுக்கிறாருன்னு கொஞ்சம் நினைக்கணும். வயிற்றுல என்ன இருக்குது? அது கொஞ்சம் இருக்குது. அதோடு தான் ஒரு மனுஷன் சுத்தரான்றதை மறக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். யார் அந்த செல்லு? அது இதுல போட்டுருங்க ஐயா, சைலன்ஸ்ல போட்டு. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு போனதான அந்த ஊரியா என்ற ஒரு மனுஷனை இந்த ராஜா நிருபம் எழுதுறான். நீ என்ன பண்ண? அந்த ஊரியாவை சரியா நிக்க வச்சு அவன் என்ன பண்ண? சாவடிச்சிடு. செத்து போயிட்டா பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துன்னுக்கிறாருல, சும்மா இருப்பாரா? நீ செய்யறதெல்லாம் கர்த்தர் பார்த்துன்னு சும்மா இருப்பாரா? ஒரு நாள் வைப்பாரு பாரு, சரியான வேட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையான கரம் நம்மோடு ஆசீர்வாடுவதாக. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்கலாம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்துல 2 மனுஷன் இருந்தாங்க. ஒரு ஐஸ்வர்யவான். இதை கேளுங்க, ஆண்டவரால அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தேவன் அனுப்புறார். யார் வீட்டுக்கு? தாவீது வீட்டுக்கு. அரண்மனையில உப்பரிக்கல உலாவி இருந்தாருல்ல, ஒரு பாவம் அறியாத, ஒரு குற்றமும் செய்யாத உத்தமன ஒரு மனுஷனை நீ ஒரு பாவம் அறியாத அந்த பரிசுத்தவான சாவச்சிட்டான். பொண்டாட்டியும் கெடுத்துட்டான், வீட்டுக்காரனையும் சாவச்சிட்டான். இவன் கிட்ட இருக்கிற பதவினால, இவன் கிட்ட இருக்கிற அதிகாரத்தினால ஒரு நாள் கணக்கு ஒப்பிக்கணும். இல்ல, நீ எவனா கூட இரு, நீ ஆண்டர் புள்ளியா கூட இரு, நீ ஒரு ராஜாவா கூட இரு, ஒரு பெரிய ஊழியக்காரனா கூட இரு, நீ பெரிய மெட்டா மெராசா கூட இரு. ஆனால் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் அநீதி உள்ளவனுக்கு கை கொடுக்கிறார். நீ ராஜ்யப்படி ஞானஸ்தானம் எடுத்து செஞ்ச பாவத்துக்கு அவர் கை கொடுப்பார்னு மட்டும் நினைக்காத. ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு பாவம் செய்யறது இல்ல, பார்க்காத ஒரு 1008 பாவம் செய்யறது. அல்லேலூயா. உன்னிடத்துல தேவன் விசாரிக்கும் போது கர்த்தருடைய கிருபையினால அதுக்கேற்ற நீதி நியாயங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு கர்த்தர் பார்ப்பாரு. இன்னைக்கு செய்யற தப்பு என்ன தெரியுமா? எல்லாம் வெள்ளை வெள்ளையன்னு துணி போட்டுக்கிறது, அங்கி போட்டுக்கிறது, செய்யற பாவமெல்லாம் செய்யறது, ஆண்டு வந்து மன்னிப்பு கேட்டா குத்துருவாருன்னு நினைக்கிறது. ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷன் அனுப்பினார். அந்த மனுஷன் போய் அந்த ராஜாவாகிய தாவீது கிட்ட ஒரு கதை சொல்றாரு. என்னன்னு? கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். அவன் இவனிடத்தில் வந்து அவனை நோக்கி,
ஒரு பட்டணத்துல 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யனுக்கு ஆடு மாடு வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கு தன் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல் இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்தில் வழிபோக்கம் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டி பிடித்து அதை தன்னிடத்தில் அந்த மனுஷனுக்கு சமைத்து போட்டான் என்று சொன்னான். அல்லேலூயா. கர்த்தருடைய யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொன்னு மேலதான் நமக்கு ஆசை போகும். அல்லேலூயா. எவ்வளவு இருந்தாலும் ஆசை போமா போவாதா? அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி சொல்றாரு, ஐயா, ஒரு மனுஷனுக்கு திரளான ஆடு மாடு இருந்தது. ஒரு தரித்திரன் இருந்தா அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான். அந்த ஐஸ்வர்யனை வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்தான், ஒரு தரித்திரன். தன்னோட ஆடு மாடுகளை வந்து பலி செலுத்த அவனுக்கு மனசு இல்லாம அந்த ஏழை வீட்டுல இருந்து ஒன்னே ஒண்ணு எடுத்து பலி செலுத்திட்டான்னு சொன்னான். அதுக்கு அவர் சொல்றாரு, வாசிங்க 5-6 வாசிங்க. அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி அந்த நாத்தானை பார்த்து, அந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பார்த்தனா என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு நாளத்தினையா திரும்ப செலுத்தணும் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய செய்தியை கேட்டீங்களா? ஊழியக்காரர் சொல்றாரு, நாசூக்கா சொல்றாரு, இவன் செஞ்ச பாவத்தை நேரடியா சொன்னா பதிவு இருக்கிறதுனால கத்தி எடுத்து வெட்டி போட்டுருவான். நாசூக்கா சொல்றாரு. இவரு என்ன பண்றாரு, அந்த ஊழியக்காரன் சொன்ன உடனே இவரு நீதிமான் மாதிரி பேசுறாரு. அல்லேலூயா. சகல பாவம் செஞ்சுட்டு இவர் பஞ்சாயத்து பேசுவார் பேர் போய் சரியான சகல பாவம் செய்வான், எல்லா குடும்பத்தையும் கெடுத்துருவான். ஒரு நல்ல புத்தி இருக்கிறது, நல்ல எண்ணங்கள், இவர் போய் பஞ்சாயத்துல உட்காந்து பேசினிருக்காரு. அது போலதான் இவன் யாரு, தாவீது. செஞ்சதெல்லாம் செஞ்சு ஒரு குடும்பத்தையே கெடுத்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவன் சாவறதுக்கு பாத்துருவான்றார் இவரு. இப்ப ஊழியக்காரர் சொல்றாரு, கேளு. அல்லேலூயா. வாசிங்க 7 முதல் 10 வரை வாசிங்க. அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலின் கைக்கு தப்பிவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூத வம்சத்தையும் உனக்கு கையளித்த. இது போதாதிருந்தா இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தந்திருப்பேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்ட பண்ணிது. ஏத்தினாகிய உரியாவ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அம்மன் புத்தருடைய பட்டயத்தாலே கொண்டு போட்ட. இப்போதும் நீ என்ன அசட்ட பண்ணி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டம் என்றைக்கும் வீட்டு விட்டு விலகாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவன் பெரிய ராஜா தான், எல்லா வசதி வாய்ப்பும் தான் இருக்குது. கர்த்தர் ஒரு துக்கத்தை வச்சாரு அவன் வீட்டுல. ஹல்லேலூயா. அதிகாரங்குது, பதவிக்குது, பணங்குது, பட்டங்குது, எல்லாங்குது. சமாதானம் இருக்குதா? கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த கேடுகட்ட காரியத்தை நீ செய்தபடினால, நீ வந்த வழியை பார்க்காம உன் மனம் போன போக்குல பதவி இருக்கிறதுனாலும் பட்டம் இருக்கிறதுனாலும் 10 ஜனம் இருக்கிறதுனாலையும் ஒரு பாவம் அறியாத ஒரு குடும்பத்து விளக்க அணைச்சிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இல்லையா? என்ன பண்ணாரு? வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
15 முதல் 16 வரை வாசித்து பாருங்க. அப்போது கர்த்தர் ஊரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. அப்போது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுதும் தரையில கிடந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பிள்ளை பிறந்தது, கேவலமா பிறந்தது. அந்த பிள்ளை பாவத்துக்கு பிறந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபத்துக்கு பிறந்தது. ஒரு அப்பாவியுடைய வயிற்றெரிச்சல்ல பிறந்தது. பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ குடும்ப விளக்கு அணைச்சு நீ வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சேர்த்து குவித்து வைத்துக் கொண்டிருக்கிற உன்னை ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த பரிசுத்தம் உள்ள நாளிலே அவர் ரத்தத்தை சரீரத்தை மானமன்ன கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவனா கூட இருக்கலாம், நீ ஒரு பாஸ்டா கூட இருக்கலாம், நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட மகனா இருக்கலாம், நீ யாரா கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்ன செய்யறாரு? புள்ளோட வியாதிக்காக ஜெபம் பண்றாரு. ஆனா என்ன ஆச்சு? ஒரு காலகட்டத்துல அந்த பிள்ளை செத்து போச்சு. பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பரிசுத்தம் உள்ள ஓய்வினால பரிசுத்த நாள் என்றும், அது தேவனுக்கு பிரியமான நாள் என்றும், தேவனுடைய கிருபையிலே நீ சிந்தித்து அவர் சமூகத்தை ஓடி வரணும். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணக்கூடாது? தூஷணமா நினைக்க கூடாது. ஆசீர்வாதமானாலும் சரி, பதவியானாலும் சரி, தேவ கிருபையிலே அதை பத்திரமா பார்த்துக்கணும். தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12-18 வாசித்து பாருங்க. போதும். என்னைக்கு செத்து போச்சு? 7வது நாள். யாருடைய நாள்? பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். 7ஆம் நாள் கூட சர்ச்சுக்கு வரமாட்டோம். ஆனா அன்னைக்கு இருப்பார் ஆண்டவர் ஒரு காரியத்தை. அல்லேலூயா. ஏன்டான்னா நீ கீழ்படி மாட்டேங்கிற, எவ்வளோ சொன்னாலும் கீழ்படி மாட்டேங்கிற. 7வது நாள் ராஜாவோட புள்ள செத்து போச்சு. சில நாளெல்லாம் செத்தாக்கா அது ஒரு அபசுகலமான நாளுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா தாவீது மகனுடைய பிள்ளை என்னைக்கு செத்துச்சு? 6 நாள் சபை நடக்குது, வரமாட்டாங்க. 7 நாள் சபை நடக்குது, வரமாட்டாங்க. இன்னும் வெளியேறப்பட்ட நாள் 7வது நாள் சபை நடக்குது, வரமாட்டாங்க. ஏன்? சொந்த இஷ்டமான வேலைக்கு போவாங்க, சொந்த இஷ்டமான காரியங்களை செய்வாங்க. ஆனா யாரு? நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலே, ஒரு நாள் ஒருவேளை ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருந்தாலே, நீ ஒரு நாள் எத்தனையோ சூழ்நிலை நீ துவண்டு போயிருந்த நாள், ஆனா இன்னைக்கு சகல ஆசீர்வாதம் வந்த போது உன் சுபாபங்கள் மாறி போகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களையும் மூடி, எல்லாரும் முழங்கால் படி. தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்னார், என் தேவ பிள்ளையே, தேவனுடைய பரிசுத்த நாம மையமிட முடியாது, பரிசுத்தமுடைய வல்லமை நம்மேல் அசைவிட முடியாது. எல்லாரும் நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உன் மகாபெரிய கிருபைக்காக சோத்திரம், உன் மகாபெரிய கிருபைக்காக சோத்திரம் ஐயா. கர்த்தர் உன்னை நித்தமம் நடத்தி மகாவறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குற தேவன் தான். உன் கஷ்டங்களை மாற்றுகிறவர் அவர், உன் வியாதிகளை சுகமாக்குறவர் அவர், உன்னை நம்பி ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் அவர். தேவ பிள்ளையே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அவரை தேடி வரும்போது உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் அவர். என் தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் உன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படும் போது, நீ செய்த குற்றங்களுக்காக மனஸ்தாபப்படும் போது, மீண்டும் ஒரு விஷயம், இந்த காரியங்களை செய்யாதபடி தேவனிடத்திலே ஒப்புருவாயானால், அவர் ரத்தமும் சரீரமும் பானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் யாருக்கு தெரியும்?
உன் பாவத்தை மன்னிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருப்பா. என் தேவன் நல்லவர் அவர், என் தேவன் வல்லவர் அவர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ, தேவனுக்கு விரோதமான செய்த அந்த காரியத்தினால் அந்த குடும்பத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நடந்தது. என் தேவனை நம்பி வரும்போது உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறவர், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த நாளிலே உன் பந்தியிலே கர்த்தாவே ஓ வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக சோத்திரம் ஐயா. எந்த குற்றங்கள் குறைகள் தேவனே எந்த விதமான காரியங்கள் இருந்தா ஒரு விஷயம் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உன் வல்லம் ஆசீர்வாடும்படியா ஜெபிக்கிறோம். உன் கிருபை ஆசீர்வாடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷ கரம் கூடர்ந்து நடத்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் பொறுப்பிடுங்க. ஒவ்வொருவரும் தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படட்டும். ஒவ்வொருவரும் தேவனை கட்ட நல்ல வாழ வேண்டும் என்று நினைக்க தேவன் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆடுகளின் பின்னே சென்ற தாவீதை அரசனாக்கினீர். பட்டம் வந்த போது, பதவி வந்த போது, ஆசீர்வாதம் வந்த போது உன் சுபாவங்கள் மாறி போனது ஐயா. ஆனா மீண்டும் ஒரு விசை உன் திருவடி பாதப்பட அந்த மனிதன் முகம் குப்பர விழுந்து பாவரிக்க செய்த போது அந்த மனிதனை நீ மன்னித்திரு ஐயா. போல தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யார் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியுக்கு இன்றும் சாகாலங்கள் எடும் சகதுபஸ்வான் கர்த்தர் பிள்ளையாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஒரு வார்த்தை.